ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு வித்தியாசமாக பெருஞ்சீரக குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்து விட்டுக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து விட்டுடலாம். 2 பல் பூண்டு. இப்போ இதை மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கட்டி இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம் கரைச்சி. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து விட்டுடலாம். உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா செவந்ததும் 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து விட்டுடலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கினோன்னே இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து விட்டுடலாம். காரத்துக்கு நான் 5 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் கொஞ்சம் நிறையவே சேர்த்து விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ உருளைக்கிழங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கிறேன். பெரிய சைஸாக இருந்தால் 4ஆக கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்து விட்டுட்டு இதனோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுடலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதித்து வரணும். அது வரை இது இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச பொட்டுக்கடலை மாவை இதோட சேர்த்து விட்டுடலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து விட்டுட்டு இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பெருஞ்சீரக குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.